ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோ வந்து 2 டேஸ் ஆன வீடியோ. 2 டேஸ்க்கு முன்னாடி 28th 29th 2 நாள் சேர்ந்த வீடியோ தான். ஏன்னா ஒரு நாள் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணிருந்து, 2வது நாள் வந்து மாதாக்கு வந்து விளக்கேற்றின நாள். காத்தாலே வந்து எனக்கு தேவையான ஜூஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் நான் குடிக்குவேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணி அந்த இஞ்சி கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு காத்தால் வந்து அந்த ட்ரிங்க் ஏற்றாச்சு. அதுக்கப்புறம் வந்து மில்லட் தோசை. மில்லட்னால் எல்லா தானியமும் வறுத்து மிக்சியில் கொடுத்து அரைச்சி ரெடியாக நான் எப்போவுமே வச்சுருக்குறேன். அந்த மில்லட் தோசை தான். ஏன்னா இது ஆல்ரெடி இட்லியை ஊற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இதுவும் தோசை தான். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசையோடு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே மாதா பண்டிகை இல்லைங்களா, அதனால் வந்து விசேஷமாக நாங்கள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறது மாதா பண்டிகை தான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொடி மாதாவுக்கு. அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே காவி துணி போடுவோம் மாதா பண்டிகை அன்றைக்கி. அதனால் அதுவும் வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லா ஒரு ஸ்மெல் கண்டிஷன் நல்லா இருக்கிற மாதிரி. ஏன்னா இது நம்ம போன வருஷம் போட்டு வந்து வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கும் வந்துட்டு கொஞ்சமாக லிக்விட் போட்டு நல்லா ஊற வச்சு 2 அலசி காய வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற சாமானங்கள் எல்லாமே வந்து எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அடிக்கடிக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் துடைச்சி தான் வைக்குவேன். அதனால் வந்து வேலை செய்யும் போதுவே நம்மளுக்கு மைண்டில் தோணும், கொஞ்சமாக மாதா வச்சுருக்கிற சுருவை வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்மளால் வைக்க முடியும். பட் அப்படிலாம் வேண்டாமே, எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதனால் வந்து துடைக்கிறதுனால அவ்வளோ டஸ்ட்டெல்லாம் போகாது. கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான துணிமணிகளை வாங்குறதுல சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் செய்கிற சமையலை சுத்தமாக இருக்கணும். அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு திரும்ப அந்தந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் நான் வைக்கணும். நான் வாங்கி இந்த கலெக்ஷனெல்லாம் நாங்கள் எங்கேயாச்சும் போனோமா வந்தோமா அந்த மாதிரி இடத்துங்கள தான் இது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இது வந்து சிக்பெட்டில் வாங்கின்னு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அதை தூக்கி அது உள்ளே வச்சுடுவேன். ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்களேன். இந்த பாட் வந்து இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ட ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அப்படியே இருக்குங்க, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இது காத்தால தான் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். அங்கே ஜூஸ் இருக்கு இல்லையா, அது எங்கள் பையன் தான், அவர் இன்னும் கீழே இறங்கி வரல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கிய மாதா. இங்கே பெங்களூரில் இந்த ஆரோக்கிய மாதா தான் ஃபேமஸ். அந்த மாதாக்கு தான் இப்போது பர்த்டே வரப்போகுது. எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையுமே மாதாது பண்டிகை ரொம்பவே கிராண்டாக கொண்டாடுவாங்க. சாமி சாமானத்தை எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, ஃப்ளவருங்களை கூட வாஷ் பண்ணியாச்சு. எடுத்து வைக்கிற சமயத்தில் எங்கள் பையன் வந்து காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்தா, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு. சரி கொடு மம்மி, நானே எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னால். ஆனால் பசங்களுக்கு எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியாது. நானாக இருந்தேன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் க்ளீனாக அடுக்கின்னு வந்துடுவேன். ஆனால் எங்கள் பையன் பாருங்கள், வைக்கும்போதுவே தடமாடுவான். நான் உங்களுக்கு காட்டுற வீடியோ வரப்போகுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டு வீட்டு மேலெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்குமே மொபைல் தான். மொபைலு நல்லா சுற்றணும். எப்போவுமே பாருங்கள், இந்த இடத்துல போய் இது எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பசங்க நம்மளே வீட்டில் வேலை செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சுங்களா. அதனால வந்து பசங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம வீட்டில் வந்து வேலை வாங்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துன்னு வா, அதை எடுத்துன்னு வா, இத்தாங்க வை. ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பசங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாது. இப்போ பண்ணுவா பாருங்கோ, அந்த குதிரை வந்து நான் கீழே தான் வைக்குவேன். ஆனால் அந்த குதிரை தூக்கி மேலே வச்சுட்டு இங்கே வைக்கணுமான்னு கேட்குவான் பாருங்கோ. டக்குன்னு நான் கத்துவேன், எடுத்துருவான். ஏன்னா அது அதுங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக பசங்க கற்றுக்குவாங்க. எப்போவுமே எங்கள் பையன் தான் லாஸ்ட் வாட்டி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அவன் தான் டஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சான். ஆனால் திரும்ப இந்த குதிரையை தூக்கி திரும்ப மேலே வைக்கும்போது மைண்டில் வந்து என்ன, இது இங்கே வைக்கணுமா, இது இங்கே வைக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் வந்து அவங்க மெச்சூர்ட் ஆகலைன்னு அர்த்தம்.
எந்த பொருளும் கரெக்டாக கொஞ்சம் உஷாராக இருந்து இங்கே தான் இது இருந்துச்சுன்னு சொல்கிற பசங்க வந்து ரொம்ப உஷாரு. இங்கே இருந்துச்சா, இங்கே இல்லையே, அந்த பொருளை இங்கே வைக்கலையே, நான் இங்கே பார்க்கலையேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து தரவாகணும் லைஃப்பில். நல்லா படிக்கணும், நல்லா அறிவு இருக்கணும், நல்லா புத்தி இருக்கணும். எந்த பொருள் எங்கே வைக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி 4 பேர்ட்ட நம்ம எப்படி பேசணும், நம்ம 4 பேர்ட்ட எப்படி பழகணும்னு கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கள் பசங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க தான் போயிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருளுங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோல இப்போ பாருங்க இதெல்லாம் இப்படியே இருக்குங்களா? நெக்ஸ்ட் வாட்டி கூட நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு வீட்டு மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்க இந்த இடம் கூட ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பண்டிகைன்னு வரும்போது தான் நம்ம எல்லாமே க்ளீனாக வைக்கும். எப்போவுமே இந்த லெமன் வந்து 1 வீக் வரைக்கும் மேலேயே மிதக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தாண்ட வாரத்தில் பாதி வரும். அதுக்கப்புறம் கீழே போய் அடங்குன உடனே அதை எடுத்து தூரம் போட்டுடுவேன். இது மறாத நாள் சாயங்காலம் ஸ்டவ் வந்து என்கிட்ட எப்போவுமே 2 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பிளாக் கலர் ஸ்டவ் என்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டுருந்துச்சு. ரிப்பேர் கூட ஆகல, யூஸ் பண்ணல. புது வீட்டுக்கு வந்தப்போ புது ஸ்டவ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டவ்வை நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்டவ் எடுத்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே மோசமாயிட்டு இருந்துச்சு. சரி சர்வீஸ் கொடுக்கலான்னு எடுத்துன்னு போனால் சர்வீஸ்க்கு 1500 கிட்ட கேட்டாங்க. ஃபுல்லாகவே எடுத்து மாற்றுறதுக்கு. அதோட பரவாயில்ல விடு, மேலே ஒரு 2000 போட்டு 3500க்கு இந்த ஸ்டவ்வை நான் வாங்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வர்த்து இல்லைனாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து என்னுடைய பெரிய ஸ்டவ் தான் ரொம்ப இஷ்டம். அதை வந்து சர்வீஸ் கொடுத்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் திரும்ப அடுத்த நாள் ஃபிட் பண்ணுவேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து 2 ஸ்டவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எமர்ஜென்சிக்கு 1 கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு பலகாரம் சுடணுன்னா கூட எனக்கு வந்து 2 ஸ்டவ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பெரிய ஸ்டவ் கூட வச்சுருக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போல் எல்லா வேலையும் ஃபுல்லாகவே முடிஞ்சாச்சு. இது மறுநாள் காத்தால சர்வீஸ்க்கு கரெக்டாக நாங்கள் 5 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எல்லாம் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வர்றதுக்கு 6:30 மணி. இப்போ நாங்கள் வெளியே வரும்போது இது 6:30 மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் ஃபஸ்ட்டு கொடிக்கு சாயங்காலம் கொடி ஏற்றுறாங்க. நாங்கள் வந்து கொடி அன்னைக்கு 29th காத்தால தான் சர்வீஸ் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாயந்தரத்தில் போகிறதுக்கு ஆகுறதில்ல. அப்படி போகணுந்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வீட்டுக்காக தான் காத்தால கூட்டின்னு போயிட்டு வந்துடுவார். ஜனங்க வந்து அவ்வளோ ரொம்பி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனசு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக நானும் எங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நின்றுக்கிறோம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு நாங்கள் வாரம் சர்ச்சுக்கு போவோம் தான். பட் இன்றைக்கி வந்து காத்தால அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடி கூட ஒன்றும் ஏற்றலை ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலமாக தான் ஏற்றுவாங்க. ஆனால் நாங்கள் காத்தால சர்வீஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கத்துலேருந்தே வந்து ஃப்ளவர் வாங்கின்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளவரை வந்து வாஸில் செட் பண்ணிவிட்டு உருளியில் பூவெல்லாம் போட்டு வச்சு இப்போத்துக்கு மாதா ஃபஸ்ட்டு கொடி அன்னைக்கு எங்களுடைய மாதா வந்து இந்த அளவுக்கு நாங்கள் பூ போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.